ஐயோ கதிர் 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 என்னாச்சு? என்னமா நீ படமே பார்த்தது இல்லையா? வாயில டூத் பேஸ்ட் இல்லமா, வலிப்பு. வலிப்புமா? You mean fix? ஆமா, ஃபிக்ஸ். என்னமா படிச்ச பண்ணாட்டா இருக்க, இது கூட தெரியல? சாதாரண வலிப்பு இல்லமா, காக்கா வலிப்பு. ஏங்க சாவி கொடுத்தா சரியா போய்டுமா? ஏமா சாவி கொடுக்க வேணா வாழ்க்கலாக்கா, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாமா? வாமா. ஏங்க எப்படிங்க, பக்கத்துல என்ன ஹாஸ்பிடல் இருக்கு? பக்கத்துல ஆரம்ப ஹாஸ்பிடல் இருக்கு. காக்கா வலிப்புக்குனே ஸ்பெஷலிஸ்ட்மா, வெளிநாட்டுல இருந்து கூட டாக்டர் வருவாரு. தூக்குமா சீக்கிரம். இல்லங்க எதுல கூட்டிட்டு போறது? ஏங்க உங்க வண்டி இருக்குல்ல, நண்பன் படத்துல இலியானா தாத்தாவை கூட்டிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி கூட்டிட்டு போலாமா? சீக்கிரம் வண்டி எடுங்கம்மா. என்னடா நான் வந்து தாத்தா, நீ விஜயா? அப்படின்னா நான் முன்னாடி உட்காந்துக்கவா? நானே தாத்தாவா இருக்கேன். அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க டாக்டர். இவனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அல்பாய்ஸ்ல சாகறதுல கொடுமை டாக்டர். சாக விட்றாதீங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க. என்னங்க இவன் எங்கங்க? கீழ பாருங்க. ஐயோ என்னங்க, ஃபிக்ஸ்லி ஸ்ட்ரக்சர்ல இருந்து கீழ வந்துட்டாரா? இது டூத் பேஸ்ட்ங்க. என்னது? சரிங்க, இது ஃபிட்ஸும் இல்ல, தப்புனது நொறையும் இல்ல. உங்களை இங்க வர வைக்கிறதுக்காக சும்மா ஒரு ஐடியா பண்ணோம். என்ன விளையாடுறியா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்த உடனே நீ ஃப்ராட்னு மூஞ்சிலே எழுதி விட்டு இருந்துச்சு. ரெண்டு வாட்டி தப்பா நினைச்சிட்டோமேன்னு இந்த வாட்டி உன்னை நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? ஏய் சுருதி ஒரு நிமிஷம் இல்ல ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுமையா கேளு. நீ ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலனாலும் உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில நல்லது நடந்தது. அதான் உண்மை. இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணை திறக்க போறாரு. அவர் கண்ணை திறக்க சொல்ல உன் முகத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் இதான் விஷயம்னு சொன்னா நீ வருவியோ வரமாட்டியோ. அதான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம். யோ, இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடல்ல எவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ், அவங்க மேல நம்பிக்கை வைக்காம ஏன் மூஞ்சி பார்த்தா நல்லது நடக்கும்னு கூட்டிட்டு வந்திருக்கே, வெக்கமா இல்ல? பெரிய ஆஸ்பத்திரி தான், பெரிய டாக்டருங்க தான். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, அவங்க பண்ற எல்லா ஆபரேஷனும் போய் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. சொல்லு சுருதி, நான் போகாத கம்பெனில பார்க்காத இன்டர்வியூ இல்ல. ஆனா உன்னோட முகத்தை பார்த்துட்டு போன உடனே டக்குன்னு வேலை கச்சிச்சே. அது உங்க அம்மா அப்பாவோட வேண்டுதலா இருக்கும். கோயில்ல சாமி கும்பிடுற எல்லாருக்கும் அவங்க கேக்குறது கச்சிருதானா? எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். ஏய் சுருதி கோச்சிக்காத, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. தோ உடனே வந்துரும். ப்ளீஸ் மச்சான் பாத்துக்கறே. டேய் இதோ வந்துரு சுருதி, இதோ வந்துரு. ஏய் நில்லு. ஏய் போய்டாத வெயிட் ப்ளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் இப்போ வந்துரு. என்னையா அவன் 5 ன்னு சொல்றான், நீ 2 ன்னு சொல்ற? விளையாடுறீங்களா? அம்மா அவ வந்திருக்காமா? டாக்டரா? ஐயோ டாக்டர் அவ இவன் சொல்ல. டாக்டர் வந்து நான் ஏமா குதிக்க போறேன்? நான் சொல்ல அந்த பொண்ணு சுருதியா வந்திருக்காமா? எந்த சுருதிடா? உன்னை திருடன் நினைச்சு அடிச்சது, உன் சோத்தெல்லாம் புடிங்கி தின்னுச்சு. அதான் எப்பா அதெல்லாம் எதுக்கு உனக்கு? இப்போ உனக்கு தான் இட்டு வந்திருக்காங்க, போனா போதுன்னு. இந்த பாருமா, நல்லா கேட்டுக்கோ. நான் இன்டர்வியூ போனதுக்கு அப்புறம் எனக்கு வேலை கிடைக்கணும் நீ சாமி கிட்ட வேண்டினியா? அதே மாதிரி வேலை கிடைச்சதுல அதே மாதிரி அப்பா கண்ணை திறக்க சொல்லும். அந்த பொண்ணை பார்த்தா இந்த வை கண்ணு நல்லா தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்குமா? மகனே, கட்ட அவுத்த உடனே எங்க அம்மா மூஞ்சில முழிச்சிருவோன்னு பயந்துகிட்டே இருந்தேன்டா. நல்ல வேலை காப்பாத்திட்டேன். கூப்பிடுறா இந்த தெய்வத்தை. கண்டதெல்லாம் பார்த்து தான் அப்படி கண்ணு அவிஞ்சு போயிருக்கு. இப்படியே பேசிட்டு இருந்தா வாயும் படும். சும்மா இருமா. எப்பா அந்த பொண்ணு வேற நேரம் பார்த்துட்டு அடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும். சின்ன பொண்ணுமா, பயந்துருமா. என் கட்ட உடனே அவருங்கடா. என் மருமகளை நான் உடனே பார்க்கணும். என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது அது முகத்தை நான் பார்க்கணும்டா ராசா. சரோசா அந்த பொண்ணை வெறுங்கையோட அனுப்பிச்சிடாதம்மா. உன் கழுத்துல இருக்கிற அந்த 2 பவுன் செயினை போட்டு அனுப்புமா. ஒட்டியானத்தை சேர்த்து போட்டு அனுப்பட்டுமா? 2 பவுன் செயின்
போட்ட செயின் 2 நாள் கூட தங்கல. பேச்ச பாரு பேச்ச கோணுக்குற. எம்மா அந்த பொண்ணை உள்ள இட்டுன்னு வர போறம்மா. தயவுசெய்து நீ அவருக்கு பதில் பேசி குழப்பிடாத. புரியுதா? புரியுது. எப்பா உன் வாய் கொஞ்சம் அடக்கு. அது வந்து டேய் சுருதி எங்கடா? யோ நான் இங்க இருக்கேன். சரிங்க, என் ரேஞ்சுக்கு நீங்க உட்காந்துட்டு இருந்தது தெரியல எனக்கு. என்னது? ஒண்ணு இல்ல நல்லா தெரியுறீங்க. வாங்க 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 வாங்க, டைம் ஆச்சு வாங்க. ஐயோ மா சுருதி ஃபட்டோ. வா 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 சுருதி வா. பாமா உள்ள வா. தோ ஏ மாரு. அம்மா இங்க என்ன சத்தம்? உட்காருமா உட்காரு. டாக்டர் வந்துட்டாரு. என்ன மிஸ்டர் கேசவன், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க. இனிமே நீங்க குடிக்கவே கூடாது மிஸ்டர் கேசவன். தண்ணி குடிக்காம ஒரு மனுஷனால எப்படி டாக்டர் இருக்க முடியும்? அதுல நான் சொன்னது குடிக்கிற தண்ணி இல்ல, அடிக்கிற தண்ணி. டாக்டர், இருமல் மருந்த குடிச்சா கேரா இருக்கும்னா அத கூட நான் குடிக்கிறது இல்ல டாக்டர். ஆமாமா சொன்னாங்க. நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு குடிச்சதால கண்ணு இப்படி ஆகல டாக்டர். ரொம்ப நேரம் நான் சூரிய நமஸ்காரம் பண்ணதாலதான் எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலாயிடுச்சு டாக்டர். அதையும் சொன்னாங்க. மெதுவா கண்ணை தரங்க. கதிரு என் மருமகளை கொஞ்சம் முன்னால கொண்டாந்து நிறுத்துப்பா. மருமகளா? இல்ல டமாசு நிறுத்திட்டீங்களாப்பா? இனிமே தான் நான் கண்ணை திறக்கணும். ஒரே வார்த்தையில ஊத்தி மூடாதப்பா. அதெல்லாம் எதிர பாருப்பா. உனக்கே அம்மாவை அப்படி ஓரமா போய் கொஞ்சம் ஒண்டிட்டு நிக்க சொல்லுப்பா. நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. ஆமா உனக்கு எதிர்தான் நிக்கிறா. கண்ணு திறந்து பாருப்பா. மரியாதை. எங்கப்பா? யாருப்பா? என் மருமக எங்கப்பா? உன் முன்னாடி தானப்பா நிக்கிறா. என்ன நீ என்னடா சொல்ற? என் முன்னால அந்த சாட்சாத் மகாலட்சுமி தான்டா நிக்குது. மருமக எங்கடா? புள்ள 10 அடி பஞ்சம், அப்பயும் 10,000 அடி போய் வரும். வயசானாலும் வார்த்தை சால குறையலடா. சுதி கல்லிட்டுப்பா. பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ஆசீர்வாதமா? எதுக்கு? எதுக்குன்னு கேட்டேன்னா, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆஸ்பத்திரியில இருக்க சொல்ல வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருங்க. சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாட்ட பேசுறேம்மா. எங்க அம்மா கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? அது நான் சொல்றேன் உனக்கு. அம்மா கிளம்புறேன். வா வா சுதி வா வா. ஐயோ எப்படி அம்சமா இருக்குதப்பா. வந்துட்டேன் போலாம். பாக்குறதுக்கு 2 கோடி கண்ணு வேணும். உங்க அம்மா எதுக்கு எங்க அம்மாவை வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க? அது உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல எல்லா நல்லது நடந்ததுங்கிற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லணும்ல, அதுக்கு தான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அப்ப நான் கிளம்புறேன். 100% தேங்க்ஸுங்க. சரி தேங்க்ஸுங்க. வணக்கம், டாடா, பாய்.